பக்தி யுகம் சேனலுக்கான நேர்காணல். பக்தி யுகம் சேனல் வாடிக்கையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது பெயரியல் ஜோதிடர் NG குமரன் அவர்கள். நண்பர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக பழக்கமான நண்பர். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக பெயரியல் துறையில், அதுவும் குறிப்பாக தமிழக அரசியல் துறையில் வெற்றி பெற்ற ஜாதகங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுத்து அதில் ஆய்வு செய்து டாக்டரேட் பட்டம் பெற்றவர். இவரை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்ல முடியும். இருந்தாலும் அவரிடமிருந்து செய்திகளை பெறுவதுதான் பக்தி யுகம் சேனலினுடைய நோக்கமாக அமைவதால் அவரிடம் நேர்காணலுக்கு செல்கிறோம். வணக்கம் குமரன். வணக்கம் ஐயா. உலகமெங்கும் பரவி கிடக்கும் பக்தி யுகம் நேயர் சேனல் அனைவருக்கும் என்பதற்கான வணக்கம். இந்த அரசியலில் சமீபத்தில் நடந்த ஒரு 60 ஆண்டு கால அரசியல், தமிழக வாழ்வில் அரசியலை எடுத்தோமானால் சினிமா துறையும் அரசியலும் இணைந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு உங்க ஜோதிட துறையில நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், சினிமா துறை என்பது மிக ஈஸியாக மக்களிடம் சென்று அடையக்கூடிய ஒரு உபகரணம் தான் சினிமா. சரி, இது இன்னைக்கு நேரத்துல அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து அறிஞர் அண்ணா நாடகத்துறையில வந்தது. அதுக்கடுத்து கருணாநிதி ஐயா, கலைஞர் ஐயா நாடகத்துறையில இருந்து சினிமாவுக்கு வந்தது. அவருடைய எழுத்துக்கள் புரட்சிகரமா வெடித்தது. எல்லாமே சினிமா விட்டு யாரும் வெளியே சினிமாக்குள்ள வந்ததே வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய முழு அடையாளமே சினிமா தான் சார். அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து அறிஞர் அண்ணா, கலைஞர் ஐயா, அங்கிட்டு எம்ஜிஆர் ஐயா, எம்ஜிஆர் சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் எல்லாருமே சினிமா துறையில சினிமா துறையில இருந்து பிரபல்யமான பிறகு அரசியலுக்கு வராங்க? ஏன் நேரடியாக அரசியலுக்கு வருவது இல்லை? இல்லாட்டி அப்படி வரவங்க யாரும் சைன் பண்ணலைங்கிறது ஏன் காரணம் என்ன சார்? நீங்க சினிமான்றது மிகப்பெரிய டூல்ஸ், ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல வந்ததே உள்ள வெளியே இதுக்குள்ள வர முடியும். இப்ப கடைசியா உதயநிதி அவர்கள் கூட பெரிய கலைஞர் குடும்பத்துல வந்தவரா இருந்தாலும் அவர் சினிமா துறையிலிருந்து வந்தவரா தான் அறியப்படுகிறார். ஒரு நடிகர், அதோட பிளாட்ஃபார்ம். சினிமா துறையை விட்டு நீங்க உள்ள நிக்கிறது ஒரு குறிப்பிட்ட சிலரால முடியல. இப்ப ஒரு அண்ணாமலை அவர் வந்துட்டு இருக்காரு. அதோட ஜாதகம் எனக்கு முழுமையா கரெக்டா கிடைக்கல. ஆனா கிடைக்கும் போது நிச்சயம் பேசுவோம். இப்படி ஒரு சிலரால முடியும், எல்லாராலையும் முடியாது சார். அது ஒரு பிளாட்ஃபார்ம் சினிமா. அதுல வந்துதான் உள்ள ஜெயிக்க முடியும். இப்போ கடைசியா கலைஞரையாவுமே அப்படி இருந்தா கூட கடைசியா அவருடைய குடும்பத்துல கடைசியா அதுக்கப்புறம் இன்னும் வரப்போறாங்க. உதயநிதி அவர்கள் கூட சினிமா தொட்டுதான் உள்ள வர்றாரு. அது சினிமா தொடாம வெளியே வர இல்ல. இப்ப 60 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் பூராதிரியும் தமிழகத்தினுடைய அரசியல் வாழ்வில் நடிகர்கள் சினிமா துறையின் மட்டும் பின்னி பிணையப்பட்டுள்ளது. கட்டாயம் அது தவிர்க்க முடியாது ஒன்று சார். தமிழகத்தில் நான் இப்ப நேரடியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். சமீபத்தில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துள்ளார் தமிழகத்தில். ஒரு இளம் புரட்சி புயல். அவர் அரசியலில் சாதிப்பாரா? அவர் ஒரு சாதிப்பாரான்னு ஒரு வார்த்தையில சொல்றதுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவருடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி கொண்டு இல்ல, அவர் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஜாதக ரீதியாக? அதான் ரீதியாக வாய்ப்பு அதிகம் என்று ஒரு வார்த்தையில சொல்லி முடிப்பதை விட அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துருவோமே. பாப்போம், தாராளமா சொல்லுங்களேன். ரைட். அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் பிறந்த தேதி பாத்தீங்கன்னா சார் அவர் பூச நட்சத்திரம் கடக லக்னம் நினைக்கிறேன். அவர் பூச நட்சத்திரம் கடக லக்னம் கடக ராசியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவரு பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 22/6/1974. ஓ, இந்த 22னாக்க 2 கூட்டினா 4 தான் வரும். அதாவது மாசம் வருஷத்தை கூட்டினா 4 தான் வரும். இது ரொம்ப பேருக்கு அமையாது. பெரும்பாலும் குறிப்பிட்ட சிலருக்கு அமையும். ராகுவினுடைய அமைப்புல ஒரு ஜாதகம். அவர் ஒரு சினிமா பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். அவர் தாய் தந்தை 2 பேரும் சினிமா பாரம்பரியத்துல இருந்து வந்தவர். தந்தையும் ஒரு டெக்னீஷியனா இருந்து, ஒரு டைரக்டரா இருந்து, தயாரிப்பாளர், நடிகரா இருந்து வந்தவர். அவர் தாயும் ஒரு சிறந்த பாடகி. சரிங்களா? அவருடைய அந்த தாய் தந்தையும் சினிமா துறையை சேர்ந்தவர். சோ அது பாரம்பரியமா இருந்து வந்தவர் தான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்க எல்லாருமே சினிமா துறையில இருந்து அத்தனை பேருமே ஜெயிக்க முடியல. இல்ல, இப்ப அதுதான் நான் அடுத்த கேள்வியா வச்சிருந்தேன். இப்ப நம்ம விஜயோட ஜாதகத்தையே நேரடியாக நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க 22/4/1976 பிறந்தவர். அவர் பிறந்திருக்கிறது பூச நட்சத்திரம், கடக ராசி, கடக லக்னத்திலே பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப இவரு எப்படி சாதிப்பாரு? சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு? அவருடைய ஜாதகத்துல
வலிமை வாய்ந்த கிரகங்கள் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து சினிமா துறையில இருந்து இதுக்கு முன்னாடி கூட நான் விஜய் பத்தி ஒரு இதுல இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே பேர் இல்ல, இவர் உள்ளாட்சி தேர்தல்ல பங்கு பெற்று ஜெயிச்சிருக்காரு. ஒரு அது உண்மை ஒண்ணா வரேன் சார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த துறைக்கு சினிமா துறை வந்து அரசியல் துறைக்கு வந்துட்டு பாதி பேர் இல்ல, காண போயிட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா ஒரு சினிமா துறையில நீண்ட வருஷம் பல ஆண்டுகளை நீடிச்சு வந்து நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உதாரணத்துக்கு ரஜினி சினிமா துறையில கொடி கட்டி பிறந்த சிவாஜி கணேசனே அரசியல் ஜெயிக்க முடியல. அவர் அந்த ஐயாவே ஜெயிக்க முடியல. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லையில, எல்லாராலும் ஜெயிக்க முடியுமா? முடியல. குறிப்பிட்ட ஒரு சில நிக்க முடியுது. அந்த வகையில விஜய் சாரோட ஜாதகம் வந்து சிறப்பு வாய்ந்தது நான் நினைப்பேன். ஏன்னா அவருக்கு கடலகன கடராசி மட்டும் இல்ல, அவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம் பெற்ற ஒரு ஜாதகம். நீசபங்கம்னா அந்த நீசம் பங்கம் ஆயிரும், ஆனா ராஜயோகத்தை கொடுக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைந்த ஒரு ஜாதகம் தான் அவரு. இல்ல பொதுவா நாம சொல்றதுல 12 ராசிகள்லயே அதிகாரங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டுள்ள ராசி கடகராசி. பெரும்பாலான அரசியல் பூராவுமே கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இல்ல ஒரு ஃபுல் எல்லா கிரகத்தை சொல்லிட்டு நான் உள்ள வரேன். அவரு கடக லக்ன கடகராசி, லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய் நீசம் இருப்பாரு. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, கூட கேது இருப்பாரு. 5ஆம் இடத்துல ராகு, 8ல குரு, 12ல சூரியன் சனி புதன் இருக்கு. பொதுவா வந்து சூரியன் சனி சேர்ந்தா அவரு வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அவருக்கு குரு பார்த்தாலுமே ரொம்ப பேர் இதுக்கு முன்னாடி எல்லாரும் பகைக்கிறவங்கள் ரொம்ப பேர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னாக்கா குரு பார்த்தாலுமே சூரியன் சனி காம்பினேஷன் வந்து வெளியே கொண்டு வராது. அப்படி வெளியே கொண்டு வந்தாலுமே ரொம்ப அதாவது சிரமப்பட்டு போராடிதான் வெல்வாங்க. அந்த வகையில் இவரும் போராடி வெல்லக்கூடிய ஜாதகம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி இணைந்து இருப்பது, சூரியனுக்கு 5 சனி இருப்பது, சூரியனுக்கு 9 சனி இருப்பது வந்து அமைஞ்சா குடும்பத்துல தாய் தந்தை மகன் இவருடைய பிரிவு கொடுக்கும். அதாவது சந்தோஷமா நீங்க தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஒரு பிரிவை கொடுக்கும். இப்படி கொடுத்ததே விளக்கும். இல்லைன்னா அவங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்க அது பிரிவுனாக்க எல்லாரும் இருப்பாங்க, சிலர் தவிர்க்க முடியாம இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த வகையில வந்து செவ்வாய் நீசம்னா செவ்வாய்னா சகோதரி காரகன். அப்ப இளமையிலேயே பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் நீசமாயி சந்திரன் ஆட்சி இல்லையா, நீசபங்கம் இல்லையா, செவ்வாய் என்ற காரகத்துக்கு குடம்பிருந்த தங்கை வந்து இளமையிலேயே அந்த தங்கை 3.5 வயது இருக்கும் போதே இறந்துறாங்க. இவர் தங்கை மேல அதீத பாசம் வைத்தவர். தங்கை மேல அப்ப இவருக்கு 10 வயசு இருக்கும் போது அவங்களுடைய தங்கை இறக்குறாங்க. அப்ப செவ்வாய் நீசம் இல்லையா, கரெக்டா செவ்வாய் நீசத்தை காட்டுது. சந்திரன் ஆட்சி இல்லையா, நீசபங்க ராஜயோகம் இல்லையா, அவங்க தங்கைய பிரிந்ததுக்கு அப்புறம் அந்த கரெக்டா இவர் ஒரு படம் நடிக்கிறார் சார், குழந்தை நட்சத்திரமாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் வெளியே வந்த தேதி பாத்தீங்கன்னா 17/2/1984. இவருடைய 10வது வயது, அவருடைய தங்கை 3.5 வயது. அப்ப நீசபங்க ராஜயோகம் பெற்ற ஜாதகம். நீசபங்க ராஜயோகத்தை எப்படி கொடுக்குன்னா ஒரு படத்துல நடிச்சு வெளியே வர்றாரு, சந்திரன் வந்து வெளியே கொண்டு வருது, கடலுக்கான அதிபதி சந்திரன் வெளியே கொண்டு வருது. செவ்வாய் நீசம் இல்லையா, வீட்டுல ஒரு சின்ன அவருடைய உடம்பு இருந்த தங்கை தவறாங்க. கொஞ்சம் வருத்தமான செய்தியா. தவறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அது எப்பனாக்க படம் வெளியே வந்து 3 மாசத்துல படம் வந்தது 17/2/1984. படத்தின் பெயர் வெற்றி. அந்த நடிகர் வந்து விஜயகாந்த் அவர் கதாநாயகன் பேர் வந்து வெற்றி. அந்த படத்துல வந்து இவருக்கும் விஜயகாந்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குனாலதான் சில சமயங்கள ஏன்னா ஐயாவுடைய தாப்பனார் எஸ்ஏசி வந்து இவரை வெளிக்கொண்டு வந்தது எஸ்ஏசி தான், அதை விஜயகாந்த் அவர்களை. இவருக்கும் இந்த விஜயகாந்தோடைய குடும்பத்துக்கு எது தொடர்பு போட்டிருக்கு, அது பின்னாடி பேசுவோம். அந்த விஜய் வெற்றி அப்படிங்கிறது ஒரே காம்பினேஷன். அப்ப விஜயகாந்த் அவர் படிச்சு நடிக்கிறாரு, வெற்றி. அந்த படத்தோட பேரு வந்த தேதி 17/2/1984. 10வது வயது, உடம்பிருந்த தங்கை தவறுறாங்க, நீசம் நடந்துருது, ராஜயோகத்தை அணிவிக்கிறார். படம் வெளியே வரும். இப்ப நான் நேரடியா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட இந்த நேரத்துல கேட்க விரும்புறேன். இந்த படத்தினுடைய தலைப்பு வெற்றி. கதாநாயகனுடைய பெயர் வெற்றி. இவருடைய தமிழக வெற்றி கிளம்புற வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதனுடைய அடிப்படையாக அதுக்கும் இதுக்கு எந்த செய்தியிலும் வெளிவரல. இதற்காக அந்த தமிழக வெற்றி கிளம்ப வைத்தேன் என்ற பெயர் வெளிவரல. இருக்கலாம். அந்த படம் வெளியே வருது. அப்ப நீசம் நடந்து ராஜயோகத்தை கொடுக்குது. குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் 2-3 படம் நடிக்கிறாரு. குழந்தை சின்ன வயசு தானே, வெளியே வரல.
இவர் முதலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் நடிச்சப்ப அன்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க கேதுவி நட்சத்திரம். இவர் லக்னத்துக்கு 11 கேது இருக்காரு பாத்தீங்களா, ஆமா, 11. மக நட்சத்திரத்தப்ப இவருடைய ஜாதகத்துல எப்பெல்லாம் வந்து சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்கள் கோச்சார ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் வந்து எப்பெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வலிமையை கொடுக்குதோ அப்போ ஒரு வாழ்க்கையில் லிஃப்ட் அப் கிடைக்குது. தொடர்பு இருக்கு. சூரியன் செவ்வாய் சனி, சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்கள் பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல எப்ப ஒரு லைஃப்ல மறக்க முடியாத சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குதோ அப்ப இந்த சூரியன் செவ்வாய் சனி கவனிச்சு இருந்துட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த 17/2/1984 அன்னைக்கு இவருக்கு செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னாக்க துலா ராசியில இருக்கு. சனி உச்சம், செவ்வாய் இங்க, இவருக்கு 5ல சூரியன் கும்பத்துல. அப்ப இது ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க இது மட்டும் இல்ல, இவர் வாழ்க்கை நடந்த அத்தனை சம்பவங்களையும் பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு லைஃப்ல வந்து இது வந்து ஒரு லைஃப்ல மறக்க முடியாத நாள்னா இது ஒரு நாள் குழந்தை நட்சத்திரமா வந்து. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னாக்க ஃபர்ஸ்ட் கதாநாயகனா நடிச்சது. அடுத்த குழந்தை நட்சத்திரம் கரெக்டா 18 வயசு நினைக்கிறேன் அவருக்கு. 10 ஆமா ஆமா 74 84 அந்த வெளிவந்த தேதி 4/12/92 வெளியே வருது. சரிங்களா, அன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னாக்க இதே சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கும். அதுவும் 4ஆம் தேதி வருது. 4 அப்ப செவ்வாய் வந்து கடகத்திலேயே 7ல சனி இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க கார்த்திகை மாசம் வந்து இங்க உள்ள இருப்பாரு விருச்சிகத்துல. சூரியனுக்கு 9 செவ்வாய். இப்ப இந்த காம்பினேஷன் இருக்கும். சரி, அது ஓகே. இதோட பியூட்டி என்னன்னாக்க வாழ்க்கையில மிக மிக மறக்க முடியாத நாள்னாக்க அன்னைக்கு தொட்ட ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காருனாக்க இவர் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூவே உனக்காக ஒரு படம் வந்து தேதி. ஆமா, பூவே. அது வந்த தேதி பாத்தீங்கன்னா இதே பிப்ரவரி 15/2/1996. இந்த படம் வந்துட்டு அடுத்தடுத்த படங்கள் வந்து ஒரு சைன் பண்ண முடியல. அப்பயும் கூட செந்தூர பாண்டியன் படத்தை விஜயகாந்தே அவருக்கு வந்து தூக்கிட்டு பாட்டுறாரு, கை கொடுக்குறாரு. அவர் தம்பியா நடிப்பாரு. அந்த படமும் நல்லா போச்சு. ஆனா இவரால தனிச்சு சைன் பண்ண முடியலங்கும் போது ஒரு 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க பூவே உனக்கான படம், அந்த படம் வெளியே வந்த தேதி பாத்தீங்கன்னாக்க 15/2/1996. அதுல கதாநாயகனா நடிச்சு மிகப்பெரிய ஹிட். அவர் லைஃப்ல அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான் இன்னைக்கு ஓடி இருக்காரு. இன்னொரு பியூட்டி என்னன்னா அதுவும் கேது நட்சத்திரம். நடப்புல இருந்தது அன்னைக்கு மூல நட்சத்திரம். அன்னைக்கு இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கு. சோ இந்த சூரியன் செவ்வாய் சனி அவரால் தவிர்க்கவே முடியாது. இவர் லைஃப்ல எப்ப கோச்சார கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் வருதோ அவர் லைஃப்ல அந்த டைம்ல அவருக்கு கணிச்சு கொடுத்து இந்த டைம்ல செய்யுங்கன்னு சொன்ன வச்சுக்கல, சூப்பரா இருக்கு அந்த டைம், அந்த நாள். இதே மாதிரி இது வந்து மறக்க முடியும். ஒரு லைஃப்ல அன்னைக்கு ஓட்ட இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன், இன்றைக்கு நாம நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன். அதனாலதான் ஒரு 5 நண்பர்கள் என்கிட்ட பேட்டி எடுக்க வரும்போது உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சு அதனாலதான் என்பதே இல்லை. அப்படி இருக்கலாம். மேஷத்துல சூரியன், கடகத்துல செவ்வாய், மகரத்துல சனி. அதனாலதான் உங்களுக்கு உட்கார வச்சு போட்டிருக்கேன் பேட்டி எடுக்க. ஒரு 5 நண்பர்கள் வந்து நான் பேட்டி எடுக்க வரும்போது நீங்க பேட்டி எடுக்க ஒரு சந்தோஷம், இது ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அடுத்த கட்டம் இவரு அந்த படம் பெரிய ஹிட்ல போனது. அன்னைக்கு ஓடின ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. தளபதி இந்த 69 நினைக்கிறேன் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அந்த 69 பாத்தீங்களா, நீங்க ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ஆமா, கடக ராசிக்கு என்ன சிம்பிள் சார்? நண்டு. வெக்டார் சிம்பிள் என்ன? வெக்டார் சிம்பிள் இந்த ரோமன் லெட்டர் மாதிரி வந்து மிதுனத்துக்கு 2 கோடு போட்டு 2ஆம் நம்பர் போட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. கடகத்துக்கு என்ன தெரியுமா? 69 கடக ராசி. அதுவும் நல்ல ஹிட் கொடுக்க போன்னு நினைக்கிறேன். சூப்பரா வரும். ஓகேங்களா, அது இருக்கட்டும். அடுத்து ஒரு லைஃப்ல அந்த திருமணம் இருக்கு 99ல. 99ல திருமணம். அது என்னைக்கு தேதி தெரியுமா? விஜயகாந்த் அவர்கள் பிறந்த 25/8/1999. இவர் முதல் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச படத்தினுடைய தேதி இல்ல விஜயகாந்த் நடிச்சார் இல்லையா, அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சார் இல்லையா, அவருடைய பிறந்த தேதி அன்னைக்கு இவருடைய கல்யாணம், இவரோட திருமணம். அன்னைக்கு சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன், சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு. இது தவிர்க்க முடியாது. அப்ப இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்காரு இல்லையா, சொன்னேன் இல்லையா பூவே உனக்காக. நடித்த நடிகையின் பெயர் சங்கீதா, இவருடைய மனைவி பெயர் சங்கீதா. அப்ப இவருக்கு அந்த பேர், இவருக்கு ஒரு பேர் மட்டும் இல்ல, சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் எங்க இருக்கோ, யாரோட ஜாதகம் இருக்கோ அவங்களுடைய ஃபேமிலியில போறாமே குறிப்பிட்ட சில பேர்கள் வந்துட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா 1999 அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து லைஃப்ல
இவருடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்துறாரு. ஆமா, இவருடைய 35,000 வயசுல, அது 8 35 வயசு ஆரம்பிச்சு பிறந்த நாள் அன்று ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்துறாரு. அன்னைக்கு இதே சூரியன் செவ்வாய் சனி காம்படிஷன் உள்ளே இருக்கும். அன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கும். அந்த ஒரு அந்த 26/7/2009 அந்த நற்பணி மன்றத்தை வந்து மக்கள் இயக்கமா மாத்துறாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டம் கொஞ்சம் கேப் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தல் நடந்த தேதி, கவுண்டிங் நடந்த தேதி பாத்தீங்கன்னா 12/10/2021. அன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கும். அன்னைக்கு எனக்கு கேது நட்சத்திரமான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கேது நட்சத்திரம், அன்னைக்கு சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் மிக சிறப்பா நிற்கும். அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜெயிக்கிறாரு. சாதாரணமா ஜெயிக்கிற சார், புதுசா உள்ள வர்றாரு. ஒரு அன்னைக்கு வெளியே முக்கியமான கட்சி ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு. யாருமே ஒரு வருமானம் எதிர்பார்க்கல. பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கனால மொத்தம் 115 இடங்கள்ல 169 இடங்கள் நிக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தல்ல 115 இடங்களை ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட 68% சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு வருவாரம் டவுட்டா இருந்துச்சு. 68% சான்ஸே கிடையாது. மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு இருந்த ஓட்டம் இவருக்கு திருப்பி இதே போன வருஷம் கடந்த 2024 2/2/2024 தமிழக வெற்றி கிழமைன்னு அறிவிக்கிறாரு. உள்ள வாகை மரம், வாகைனாலே வெற்றி தான். யானை சிம்பிள் கொடுக்குறாரு, வெற்றி சிம்பிள் தான். அந்த கட்சியோட கொடி சிம்பிள் பார்த்தீங்கன்னா அடையாளங்கள்லாம் சிறப்பா இருக்கு. நல்லா வருவார். ஆனால் ஒண்ணு, அந்த 2/2/2024 சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் டைரக்டா இல்லாட்டினாலும் சூரியன் செவ்வாய் சனி வரிசையா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒண்ணுக்குள்ள பின்னி பிணைஞ்சு நட்சத்திரம் இருக்கும். இருந்தாலும் அந்த தமிழக வெற்றி கிளம்புற பேர்ல ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வர நினைக்கிறேன். வரும்போது வாய்ப்புகள். ஆனால் இவர் உங்களுடைய கேள்வி என்னன்னா, விஜய் சார் ஜாதவ் ஓகே ஜெயிப்பாரா அப்படின்னா, நான் வெறுமனே ஜெயிப்பாரு சொன்னோம்னாக்க இந்த சூரியன் செவ்வாய் சனி வச்சு சொன்னா சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாக்குற எல்லாருக்குமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சூரியன் சனி காம்பினேஷன் பாத்தீங்களா, அது எத்தனை பேர் ஜாதகம் இருக்கு, எவ்வளவு பெரிய தலைவலி ஜாதகம் இருக்குன்னு சொன்னா ஒப்பிட்டு சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கும், பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா. உதாரணத்துக்கு சூரியன் சனி, இதுக்கு முன்னாடி ரொம்ப பேருக்கு சூரியன் சனி பார்த்தாலோ, சூரியனுக்கு சனி தொடர்பு இருந்தாலோ அரசியல் ஜெயிப்பார்களா டவுட் இருக்கும். ஜெயித்த ஜாதகத்தை காய்க்கிறேன். பொதுவா நம்ம சொல்லக்கூடியது சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இவரோட ஜாதகத்துல அதுதான் ரொம்ப பெரிய அப்லிப்ட கொடுக்குதுன்னு நீங்க சொல்றேன். இப்ப கடக லக்னத்துல பிறந்திருக்காரு இவரு. இப்ப சூரியன் இவருக்கு 2 குடையவர், அதுக்கடுத்து 5க்கும் 10 குடையவர் சூரியன், இது செவ்வாய். ஆனால் 7க்கும் 8க்கும் உடைய சனி இவருக்கு எந்த வகையில சப்போர்ட்டிவா இருப்பாரு? பொதுவாவே நீங்க சூரியன் சனினே ஒரு கான்ட்ரவர்சியா பேசுவாங்க ஜாதகத்துல. சூரியன் சனி இருக்கக்கூடாது, ஒரே கடத்துல இருக்கக்கூடாது, ஒரே ராசியில் இருக்கக்கூடாது, 1க்கு 5 9 இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 5 9 சனி இருக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க. ஆனா அது சில வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு தங்கை வழியில சின்ன விஷயத்தை குடிச்சு பாத்தீங்களா, அந்த தோஷம் கடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு தோஷத்தை ஒவ்வொரு வீட்லயும் கொடுப்பாங்க. இறப்பு இல்ல, ஒரு சின்ன பிரிவுகள், தாய் தாப்பன் மகன். இப்போ ஊருக்கே தெரியும், ஒரு தாப்பனார தனியா பிரிஞ்சிருக்கிறாரு, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, குடும்பத்தை விட்டு. அது வெளியில தெரியும், அது உண்மையிலே அது எப்படி நமக்கு தெரியாது. சந்தோஷமா பிரிஞ்சிருக்காங்களா என்ன தெரியாது, ரைட்டுங்களா? நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பிரிஞ்சிருக்காங்க அவ்வளவுதான், ஓகேங்களா? இப்ப இன்னொரு விஷயம் என்ன சார், இப்ப நான் மற்ற தலைவர்கள், மற்ற அரசியல் ஜாதகங்கள் சொல்றேன் இல்லையா, ஜெயித்து கொண்டிருக்க ஜாதகத்தை சொல்லணும் பொருத்தமா இருக்கு. ஏன்னா வேற சூரியன் சனி வச்சோம்னா சரியா வந்துருமான்னு நம்ப முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சார், இப்ப தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் முற்றிலும் துறவிதே அவர். ஆமா, லைவிக வாழ்க்கை வேண்டாம், குடும்ப வாழ்க்கை வேணும், தனியா இருக்காரு, சாமியாரா இருக்காரு, பேச்சுலர் அவர். அவர் ஜாதகம் பாத்தீங்கன்னாக்க சூரியன் சனி ரிஷபத்துல, இவருக்கு சூரியன் சனி புதன் மிதுனத்துல, அவருக்கு சூரியன் சனி புதன் ரிஷபத்துல. புதன் கூட விட்டுருக்கு, சூரியன் சனி மட்டும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டுமே இங்க இருக்கும். ரெண்டுமே சந்திரன் சாரத்துல இருப்பாங்க, ரோஹிணி சாரத்துல. இப்ப நான் சொல்லக்கூடிய ஜாதகம் எல்லாமே சூரியன் சனி பத்தி சொல்ல போறேன். அந்த 2 கிரகமே ஒரே நட்சத்திர பாத்துல இருக்கும். சூரியனோட சனி சேர்ந்து இருந்தாலும் சரி, சூரியனுக்கு 5 9 சனி இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே நட்சத்திர பாத்துல இருக்கும். அதே ஒரு பிடி. இப்ப யோகி ஆதித்யநாத் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நம்மள மாதிரியே ஜாதகத்துல 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க சனி இங்க இருக்கோ அவர் பிறந்திருக்கிறாரு, அப்ப அவரும் இதே மாதிரி ஆவாரா, அல்லது நமக்கு முன்னாடி
ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு பிசினஸ்மேன், புகழ்பெற்ற பிசினஸ்மேன், புகழ்பெற்ற ஸ்போர்ட்ஸ்மேன், நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு. அவர் பிறந்த ஜாதக சனி எங்க இருக்கு? நமக்கு அப்படி இருக்கு. சூரியன் அதே மாதிரி இருக்கு. நம்மள அவமான கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா? பொதுவா அதுதான் சொல்றாங்க. அதாவது நம்ம சனி சந்திரன் சாரத்துல இருப்பதோ, சந்திரன் கூட சனி சேருவதோ புணர்ப்பு யோகம்னு நம்ம சொல்றோம். இந்த புணர்ப்பு யோகம்ங்கிறது பொதுவா என்னன்னா எல்லா விஷயங்களும் நடக்கும், ஆனால் முடிவுகள் மட்டும் திசை மாறிடும் அப்படின்னு பொதுவா சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க ரோகிணி நட்சத்திரத்திலே சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கான், சந்திரனோட சாரத்திலே சனி உட்கார்ந்திருக்காரு. ஆனால் அது பிரபல ராஜயோகத்தை கொடுத்திருக்கு. ஆனால் அவர் இழந்தது என்ன? குடும்ப வேணும், துறை வாழ்வு. இவர் உயர் வர கொண்டு போகுது. 4 முறை எம்பி சார் அவரு. ஆமா, 2 முறை முதலமைச்சர், இப்ப தற்போதைய முதலமைச்சர். அவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் சனி மேசத்துல, ரிஷபத்துல கடக லக்னம். இல்ல இன்னொரு பீட்டி என்ன, பொதுவா லக்னாதிபதி 6, 8, 12 மறைச்சிட்டா அவருக்கு ஒண்ணும் ரொம்ப பிரச்சனை சந்திப்பானாக்க 8ல சந்திரன், 6ல குரு, 12ல செவ்வாய். இல்ல என்ன பீட்டினா இந்த சந்திரன் குரு செவ்வாய் 3மே நவம்சத்துல ஆட்சி உச்சம். நவம்சத்துல ஆட்சி உச்சமா. இப்ப அதான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இன்னொரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்குனாக்கா ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ணணும், ஒரு 60 வருஷம் வெயிட் பண்ணணும். இவருக்கு முன்னாடி 59 வருஷங்களுக்கு முன்னாடி 60வது வருஷம் பிறந்த ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். நீலம் சஞ்சீவ் ரெட்டி கேள்வி. சஞ்சீவ் ரெட்டி, ஆமா. அவர் பிறந்த தேதி 19/5/1913. பிறந்த 60வது வருஷத்துல. அப்ப இதுவரோட கிரக நிலைகள் தான் அவருக்கு இருக்கு. அவர் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சூரியன் சனி, இவருக்கு எப்படி 6ல குரு, அவருக்கு இதே தனுசுல குரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆராய்ச்சி பண்ணும்போது கரெக்டா அவருக்கு சூரியன் சனி பாத்தீங்கன்னாக்க நட்சத்திரம் மட்டும் மாறும், மற்றபடி ஒரே ராசிக்கு இல்ல. ஒண்ணு மிருகசீரிஷமா இருக்கும், இல்ல கிருத்திகையா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா சூரியன் சனி ஒரே ராசில. இவருக்கு குரு எங்கேயா தனுசுல, அவருக்கு குரு தனுசுல. வெரி குட், வெரி குட். இவண்டு இதே மாதிரி ஒண்ணு மட்டும் போதுமான்னு பாத்தீங்கன்னாக்க யோகி ஆயுதனார். இதுக்கு அடுத்து இவர் பாத்தீங்கன்னாக்க இப்ப தற்போதைய மினிஸ்டர் சிவகங்கையில் இருக்காரு, KR பெரியகருப்பன். அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தனுசு ராசில சூரியன் சனி. இப்ப கரண்ட்ல மினிஸ்டர், ஏற்கனவே ஒரு 2 மினிஸ்டர் இருக்காரு, பதவிகள் மாறினாலும் அமைச்சராக வந்திருக்கிறாரு. இப்பயும் கரண்ட்ல மினிஸ்டர். சரி, அவர் ஜாதகத்துல எதுவும் அவங்க குடும்பத்துல பிரச்சனை பாத்தீங்கன்னாக்க 2016 அசம்பிளி தேர்தல், தமிழ்நாடு அசம்பிளி தேர்தல் DMK வெற்றி வாய்ப்பு இழக்குது. ஆனா அவர் தொழில அவர் ஜெயிக்கிறார். சரி, வாழ்க்கையில ஜெயிப்பு தோல்வி தானே இருந்தாலுமே அவர் எப்படி ஜெயிச்சாருன்னா, இந்த சூரியன் சனியுடைய வேலை இருக்கு பாத்தீங்களா, ஒரு லேடி விஷயத்துல வீடியோ கிளிப்பிங் வருது அவர் சம்பந்தப்படுத்தி. ஆனா அவர் இல்லைன்ட்டாரு, மார்பிங்ட்டாரு, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் அசிங்கப்பட்டது அவமானத்தை கொடுத்துருச்சு. அது என்ன பீட்டினா, அது வந்ததுக்கு அப்புறம் அது நடந்த சம்பவம் நடந்து 1 மந்த்துக்குள்ள தேர்தல் ஜெயிக்கிறார். மிராக்கிள் தான். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் திசை மாறி மனசு மாறி ஓட்டு மாறி போடணும்னா போடல, கட்சியே வெற்றி வாய்ப்பு நடக்குது, இவர் ஜெயிக்கிறார். ஒண்ணு KR பெரியகருப்பன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நான் உள்நாட்டுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாட்டு ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னாக்கா பிலிப்பைன்ஸ்ல ஒரு அதிபர், அந்த அம்மா செவனேன்னு வீட்டுல உட்காந்துருக்கு, கூப்பிட்டு ஜனாதிபதி உட்கார்றாங்க. சாத்தியமா? அந்த அம்மா ஜாதத்துல மகரத்துல சூரியன் சனி சந்திரன் புதன் 4 கிரகங்கள். சூரியன் சனி. அந்த அம்மா பிறந்த தேதி 25/1/1933. அந்த லக்னம் அது மாற லக்னம். லக்னத்துக்கு 8ல செவ்வாய் சந்திரன் கேது, 2ல ராகு, 12ல சுக்கிரன். இந்த 4 ராசியில 9 கிரகமே. 9 கிரகம். இதுல என்ன போயிட்டா இல்லையே சூரியன் சனி சந்திரன் அங்கே இருக்கு வாரத்திலேயே. சூரியன் சனி 2மே கரெக்டா சந்திரன் சாரம் வாங்கி இருக்கு. அப்ப செவ்வாய் சனி சூரியன் இது ஒரு அரசியல்ல சூரியன் சனி ஃபர்ஸ்ட், சூரியன் சனி அப்புறம் செவ்வாய். சூரியன் சனி 2மே பாத்தீங்கன்னாக்க அந்த சந்திரன் சாரம் வாங்கிப்பாங்க. அவர் அந்த அம்மா சும்மா வீட்டுல உட்காந்துருக்கு. இவர் கணவர் தான் அரசியல்வாதி. அன்றைய பிலிப்பைன்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ஒரு கணவர், பெனிங்கோ அக்வினோ பேர், அவருடைய கணவர் பேர் அக்வினோ. அந்த அக்வினோ பேர் அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் அந்த பேர் இவங்களோட சேர்ந்துக்கிடுச்சு. ஃபுல் நேம் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இந்த அம்மா பேர் மரியா கொரசோன் சுமுலோ கொஜுவாங்கோ அக்வினோ. இந்த அம்மா பேரு சுருக்கமா கொரசோன் அக்வினோன்னு கூப்பிடுறாங்க. அவர் கணவர் 1984-86 பிலிப்பைன்ஸ் அந்த வெளிநாடு போயிட்டு பிலிப்பைன்ஸ் உடைய மணிலா கேபிட்டல் சிட்டில இறங்கும் போது சுட்டு கொண்ட உடனே இந்த அம்மாவை தூக்கி ஜனாதிபதி ஆக்கி விட்டாங்க. வீட்டுல உட்காந்து இந்த அம்மா செவனேன்னு இருந்த அம்மாவை. காரணம் சூரிய சனி புதன் சந்திரன். இதோட பியூட்டி என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். 30 வருஷம் கழிச்சு இதே அமைப்பு எனக்கு இருக்க நம்மளும் ஆகலாமா, ஆக முடியுமா பார்த்தா ஒருத்தர் ஆனாரு. இந்த அம்மா 1933
30 வருஷத்துக்கு கூட்டுங்க, 63 இல்லையா? 63. ஒரு மனுஷன் 8/2/1963 பிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எம்பி ஆகிறாரு. சரி, அவர் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பெற்ற பிள்ளை பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறார். ஓ, இவர் பேர் முகமது அசாருதீன். அந்த இறந்த பையன் பேர் முகமது அயாசுதீன். அந்த அம்மா கொரோசன் அகின பிறந்த 29 வருஷம் கழிச்சு 30 வருஷம் இவர் பிறந்தவர். இவருக்கும் அதே மார ராசியில சூரியன், சனி, புதன், கேது, 7ல செவ்வாய், சந்திரனுக்கு குரு கேந்திரத்துல. இதே 2 ராசியில 7 கிரகங்கள், லக்னத்துக்கு 2 ஒரு கிரகம், 12 சுக்கரன் அதே மாதிரி. அப்ப சூரியன் சனியுடைய அந்த தொடர்பு ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகும்போது ஒரு வாழ்க்கையில பிடிக்காத ஒரு சம்பவம் வீட்டுல நடக்கும் விதி. பொதுவா இப்ப நீங்க எடுத்த ஆய்வுல வந்த போது சூரியன் சனி காம்பினேஷன் ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போனா கூட ஒரு சனியில் நடுவுல ஒரு சின்ன பின்னணி, இதே மாதிரி அது செவ்வாயினுடைய காம்பினேஷன்ல போகும்போது ஒரு ராஜ யோகத்தை கொடுத்துருது. இதே மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும், சூரியன் சனி இணைஞ்சிருக்குது, ஓகே, சூரியனுக்கு 5ல சனி இருந்து வாழ்க்கை முன்னேறி இருக்காங்களா அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் குடும்பத்துல ஜவஹர்லால் நேரு குடும்பத்துல ஜவஹர்லால் நேரு அம்மா ஐயா கூட பிறந்த உடன் பிறந்த தங்கை விஜயலட்சுமி, பண்டிட் விஜயலட்சுமி. இது என்ன பியூட்டினா, அந்த அம்மா பிறந்த தேதி 18/8/1900. அன்றைக்கு வந்து 2 பெரிய நாடுகளுக்கு அம்பாசிடரா இருக்காங்க. இது போக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கவர்னரா இருக்காங்க. ரைட்டுங்களா? மகாராஷ்டிரா உபியாந்தில் இருக்காங்க. அந்த அம்மாவும் பெரிய பதவி. அவங்க குடும்பத்துல பிரச்சனை நடந்ததா வெளியே வரல. ஆனா சுதந்திர போராட்டத்தையோ பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்ப இதே தேதி இதே மாசம் 60 வருஷம் கழிச்சு 59 வருஷம் கழிச்சு 60 வருஷம் ஒருத்தர் பிறந்து அப்படி இருப்பாரு இருக்கிறாங்க. இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அதுவும் அவங்களும் 18/8/1959 இப்ப பினான்ஸ் மினிஸ்டர். அவங்க எங்க சூரியன் சனி குரு எங்க இருக்கோ அதே 60 வருஷம் கழிச்சு அதே இடத்துலதான் இருக்கும். இப்ப மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் 18/8 அவங்க பிறந்து 18/8/1900. தேதி கூட மாறல. இவங்க கும்பராசி, அவங்க ரிஷபராசி, சந்திரன் உச்சம், அவ்வளவுதான் வித்தியாசம். 18/8/1900, 18/8/1959 பினான்ஸ் நிர்மலா சீதாராமன். இவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டுங்களா? ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜோதிர் ஆதித்ய என் டி ராமாராவ், அவர் பிறந்த தேதி 28/5/1923. அவருக்கு சூரியன் ரிஷபத்துல, சனி கன்னியில, 1/5 சூரியனுக்கு 5 சனி. அவருக்கு குடும்பத்துக்கு தெரியும். 3 முறைக்கு மேல முதலமைச்சர் இருந்தவர். அவர் பண்ணிய தவறுன்னு சொல்ல முடியாது. கடைசி காலகட்டத்துல மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார். லட்சுமி சிவபாரதி லட்சுமி சிவபாரதி ஒரு நபர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தவறா ரைட்டா நம்ம உள்ள போக வேண்டாம். ஒரு சம்பவம் நடந்தது. அது குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள். சரிங்களா? அதோட அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவரு மருமன் சந்திரபாபு அண்டர்டேக் பண்ணிட்டார். இன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஓகே, அது இருக்கட்டும். அதே மாதிரி ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, அவர் பிறந்த தேதி 1/1/1971 சிந்தியா. அவருக்கு சூரியனுக்கு 5ல சனி. இங்க மகர சூரியன் 5ல சனி நீசம். ஆனா சனி நீசமானாலும் அம்சத்துல உச்சமா இருப்பார். இவர் எப்படி வந்தா தெரியுமா? இவருடைய தந்தையார் மாதவராவ் சிந்தியா ஹெலிகாப்டர் கிராஸ்ல இறந்ததுக்கு அப்புறம் வர்றாரு. அப்போ சூரியன் சனி காம்பினேஷன் ஒரு சில சம்பவத்தை கொடுத்துட்டு ராஜயோகத்தை கொடுக்குது. ஒரு சின்ன பின்னடைவை கொடுத்துருது, பணம் வலிக்கிறது மாதிரியான பின்னடைவை கொடுத்துருது. ஆனால் ஒரு பிரபல ராஜயோகத்தையும் கொடுக்குது. சரி, 1ல சூரியனுக்கு 5ல சனி பாத்துட்டீங்க. சூரியனுக்கு 9ல பாத்துருக்கீங்களா? 9ல ஐயா ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் ஐயா 3 முறை 2 முறைகளுக்கு மேல பொறுப்பு முதல்வரா இருந்து முதல்வர் பொறுப்பு துணை முதல்வரா நீண்ட காலம் இருந்தார். ஆமா. அவர் பிறந்த தேதி 14/1/1951 கொடுத்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க. இது வரைக்கும் நான் லக்னத்தை பத்தியே பேசல. ஆமா, இவ்வளவு நேரம் பேச போறாம லக்னத்தை விஜய் சாரை தவிர மத்த யாருமே லக்னத்தை பத்தி பேசல. ஏன்னா டைம் வித்தியாசம் வேரியேஷன் வந்துடக்கூடாது இல்லையா? ஆமா, ஒரு கான்ட்ரவர்சி வந்துடக்கூடாது. ஓபிஎஸ் ஜாதகம் பாத்தீங்கன்னாக்க 14/1/1951 சூரியன் மகரத்துல 9ல கன்னியில சனி. இவர் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரண ஒரு குடும்பத்துல உணவு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்துல பிறந்தவர் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு வர முடியும்? அன்றைய பெரிய தேர்தலும் போது அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்குது. அப்படியே வர்றாரு, எம்எல்ஏ ஆகிறாரு. சரி, எம்எல்ஏ ஆன உடனே அவருக்கு உடனே மந்திரி பதவி கிடைக்குது அவசியமா?
இல்ல, அவர் மந்திரியாவே கிடையாது. அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு, கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்க. பொறுப்புல சிஎம் பொறுப்புல. காரணம் என்னன்னா, சூரியனும் சனியும் சூரிய நட்சத்திரம், இது உத்திராடம் 2, அது அஸ்தம் 2. அஸ்தம் 2. சூரியன் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரமோ சந்திர நட்சத்திரமோ வர்றது பெரிய சாதாரண விஷயம் இல்லை, அருமையா கொண்டு போய். ஆனா அவரு குடும்பத்திலையும் செவ்வாய் ராகுவோட சேர்ந்தனால, செவ்வாய்னா சகோதரர் சகோதரி காரகன், ராகுவோட சேர்ந்தனால அவருடைய உடன் பிறந்த தம்பிகள் வந்து ஒரு சட்ட ரீதியான பரிசை சந்திச்சு போயிட்டு வெளியே இருக்காங்க. அவருடைய பெற்ற பிள்ளையும் ஒரு பெண் விஷயத்துல பிரச்சனை போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, நடந்தது உண்மை. அது ஒரு பிளாக் மார்க்கை கொடுக்குது. சரி, அது ஓகே. இப்ப தற்போதைய டெல்லி முதல்வர் வெளியே வந்திருக்காரு பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கும் சூரியன் சனி, சூரியனுக்கு 9ல சனி. அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரோட ஜாதகத்தில் உள்ள சிறப்பு என்னங்கிறத சொல்லுங்க. அதான் அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னாக்கா, அவர் பிறந்த தேதி 16/8/1968 சொல்லியிருக்கேன். அவருக்கு சிம்மத்துல சூரியன், 9ல சனி, நீசம். சரி, நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தாக்க, பொதுவாக நீச கிரகம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பலன் தராது. சூரியன் சனினா மக்களை தரக்கூடிய பாவம். இவர் அரசியல் ஜெயிப்பாரான்னு டவுட் இருக்கும். ஆனா அரசாங்க வேலையை விட்டுட்டே வந்து அரசியல் இறங்கினார். அந்த சூரியன் சனியுடைய காம்பினேஷன். இந்த சனி இருந்த வீட்டுக்குடைய சனி நீசமா இருந்து, சனி இருந்த வீட்டுக்குடைய செவ்வாய் நீசம். ஓ இல்ல, என்ன பீட்டினா பொதுவாகவே நீச வர்க்கோத்தம் பாத்தீங்களா, மிக உச்சத்துக்கு சமணம். சனி அஸ்வினி 1ல இருப்பார். இந்த செவ்வாய் வந்து அம்சத்துல ஆட்சியா இருப்பார். இந்த சூரியனும் சனியும் மகம் அஸ்வினி நட்சத்திரம் வாங்கியிருப்பாங்க. சூரியன் மகம், சனி அஸ்வினி, 2 பேர் ஒரே நட்சத்திரம், கிரக நட்சத்திர பாதம். சோ சூரியன் சனி காம்பினேஷன், இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே சூரியன் சனி 2மே ஒரே கிரகத்தின் நட்சத்திர பாதம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம அரசியல் விஜயினுடைய ஜாதகத்துல பார்த்தோம், சின்ன தடங்கல்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அப்லிப்ட் ராஜயோகத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி ரொம்ப சோகமான நிகழ்வுகள் கொடுத்த, இல்ல ரொம்ப நெகட்டிவா கொடுத்த விஷயங்கள் ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? இருக்கு, ஒரே குடும்பத்துல இருக்கு சார், ஒரே குடும்பத்துல இருக்கு. எப்படின்னா, உலகமே அறிந்த விஷயம், ஜவஹர்லால் நேரு அவருடைய பாரம்பரிய குடும்பத்திலேயே இதே சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு இருக்காருங்களா, அவருடைய ஜாதத்துல சூரியன் சனி காம்பினேஷன் இல்ல 1, 5, 9 இல்ல. அப்ப ஏன் அவங்க குடும்பத்துல வந்து அவருக்கு பிறந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார், ஏன் ஒரு மரணம் என்பது எல்லாருக்கும் இயற்கை, யாரும் தவிர்க்க முடியாது, ஏன் அகால மரணம் கொடுக்கணும்? அவருக்கு பிறந்த குழந்தைகள் 2 பேருமே வந்து ராஜீவ்காந்தி, ஐயா சஞ்சய் காந்தி, 2 பேருக்குமே மரணம் என்பது இயற்கை இல்லை, இயற்கையான மரணம் கிடையாது. சரி, அப்ப இவங்க ஜாதகம் இதுக்கு முன்னாடி இந்த ஜவஹர்லால் நேரு ஐயா ஜாதகம்னா அது கிடையாது இல்ல. அப்ப யார் ஜாதகம் அந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவருடைய மனைவி கமலா நேரு, அவங்க அம்மாவோட ஜாதகத்துல இருக்கு. அது அவங்க பிள்ளைக்கு கேரி ஓவர் ஆகுது. நீங்க கேட்கலாம், ஏன் சார் நம்ம ஒரு ஜாதகம் பாக்குறோம், அந்த குடும்பத்து ஜாதகம் பாக்கணுமா அப்படின்னு மைண்ட்ல ஒரு தாட் வரலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஈன்ற பொழுதின் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட, பிறக்கும் போது இருந்த மகிழ்ச்சியை விட அவன் சான்றோன் அறிவுள்ளவன் அப்படிங்கும் போது அந்த தாய்க்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா. அப்பனாக்க ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் வெற்றி, செல்வம், பணம், புகழ், செல்வாக்கு தாய்க்கு பங்கு இருக்குல்ல, பங்கு இருக்கு. அப்ப தாயுடைய ஜாதகமும் அப்ப அந்த அம்மா ஜாதகம் பாத்தீங்கன்னா, அந்த அம்மா பிறந்தது 1/8/1899. அதுலயும் சூரியன் சனி காம்பினேஷன். சூரியனுக்கு 9ல சனி இருக்கு. சூரியனுக்கு 1/8 போது சூரியனுக்கு சூரியனுக்கு 5ல சனி இருக்கு. கடகத்துல சூரியன், சனி விருச்சிகத்துல. அது ஓகே. அப்ப அந்த குடும்பத்துல எதுவும் நடக்கல, குழந்தை பிறக்குது, எல்லாம் நடக்கல. இந்த அம்மா வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்துல மரணம் என்பது இயற்கையான மரணம் இல்ல, அது உங்களுக்கு ஊருக்கே தெரியும். இந்த அம்மாவின் ஜாதகத்திலையும் 19/11/1917 பிறந்தவங்க, விருச்சிகத்துல சூரியன், கடகத்துல சனி, ராசியும் மாறல, அப்படியே உள்ட அவ்வளவுதான். அங்க கடகத்துல சூரியன், விருச்சிகத்துல சனி, இங்க விருச்சிகத்துல சூரியன், கடகத்துல சனி. சரி, இதுதான் போச்சு அப்படின்னா, உடைய பையன் ஜாதத்துல ஒரு பிள்ளை ராஜீவ்காந்தி, அவர் ஜாதத்துல அப்படி கிடையாது.
சனி மட்டும் சூரியனை பார்ப்பாரு, காம்பினேஷன் கிடையாது, தொடர்பு கிடையாது. ஆனா அவருடைய இன்னொரு பிள்ளை சஞ்சய் காந்தி ஜாதகம், அவருக்கு மரணம் என்பது இயற்கையானது இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் தான் முதல் மரணம். அவருக்கு பிறந்த தேதி 14/12/1946. சஞ்சய் காந்தியினுடைய அவர் ஜாதகத்திலையும் அதே பிளேஸ் தான், பிளேஸ் கூட மாறல. சூரியன் விருச்சிகத்துல, சனி கடகத்துல. ஓ, அம்மா ஜாதகம் மாதிரியே. சரி, அம்மா ஜாதகம் இருந்துச்சு, பிள்ளை ஜாதகத்துல ஒரு பிள்ளைக்கு நடக்கல, இன்னொரு பிள்ளை நடக்கணும் அப்படி ஒரு கேள்வி. ராஜீவ்காந்தியுடைய மனைவி ஜாதகம் எங்கேயோ பிறந்து, ஆமா, இத்தாலியில லூசியானா மாதத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க பிறந்த தேதி சஞ்சய் காந்திக்கு இவங்களுக்கு 5 நாள் வித்தியாசம். 9/12/1946. அதே விருச்சிகத்துல சூரியன், கடகத்துல சனி. கணவருக்கு அப்படி இல்லை, கணவருக்கு பாதிப்பு. இந்த அம்மா இருக்காங்க. அப்ப பாருங்க, குடும்பத்துல சூரியன் சனி காம்பினேஷன் பாருங்க. இதோட வீட்டு ஜவஹர்லாலுடைய அப்பா மோதிலால் இருக்கார் இல்லையா, அவர் ஜாதத்திலையும் மேசத்துல சூரியன், சிம்மத்துல சனி. 1/5. அவர் பிறந்த தேதி எனக்கு டக்குனு 6/5/1861. ஆனா உங்க வீட்டுல யாருக்கும் அகால மரணங்கள் நிகழல இல்ல. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் வரிசையா இந்திரா காந்தி அம்மையார் பிறகுதான் வருது. ராகுல் காந்தி ஜாதகத்துல அப்படி கிடையாது, பிரியங்கா ஜாதகம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப சோனியா காந்தியினுடைய ஜாதகத்துல இருந்தது, அது ராஜீவ் காந்திக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ராஜீவ் காந்தியினுடைய பையன் ராகுல் காந்தியினுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? அவர் ஜாதகத்துல அந்த மாதிரி ஆணி மாதம் மூல நட்சத்திரம் வந்திருக்கிறாரு, ஆணி மூலம் அரசாலும். ஆனா அவர் ஜாதகத்துல சூரியன் சனி காம்பினேஷன் கிடையாது. பிரியங்கா அவருடைய உடன் பிறந்த தங்கை, அவங்க ஜாதகத்துல சூரியன் சனி காம்பினேஷன் கிடையாது. சரிங்களா? பிரியங்கா அவருடைய கணவர் ராபர்ட் வதேரா, அவர் ஜாதகத்தையும் சூரியன் சனி காம்பினேஷன் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகல. சூரியன் சனி. அப்ப நீங்க மனைவி ஜாதகத்தை பாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொரு வெற்றிகரமான ஆண் மகனுக்கு பின்னால் ஒரு மனைவி இருப்பாங்க. அப்ப இவர் அடையக்கூடிய பணம், செல்வம், செல்வாக்கு போல மனைவிக்கு பங்கு இருக்கு இல்லையா? மனைவி ஜாதகத்தை ஏன் பார்க்க கூடாது? சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா சூரியன் சனி அவருடைய குடும்பத்தில் சிறிய பிரச்சனை, சின்ன சின்ன இழப்புகளை கொடுத்துட்டு ஒரு பெரிய பதவிகளையும் கொடுக்குது, ராஜயோகத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய உங்களுடைய ரிசர்ச்ல தெரியும். இது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. சரி, இதை வச்சு நீங்க இந்த சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது பெர்த் சார்ட்ல, நேட்டல் சார்ட்ல ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கோச்சார ரீதியாக இந்த சூரியன் சனி செவ்வாய் பாதிப்பு கனெக்டிவிட்டி வரும்போது உலக அளவுல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, இல்ல இது மாதிரி ஏற்பட்ட நிகழ்வுகள் இருக்கா? இருக்கு, எவ்வளவு நடக்குது. இப்ப நம்ம இப்ப பேசிட்டு கடந்த ஒரு 2 வாரத்துக்குள்ள 3 வாரத்துக்குள்ள ஒரே நாள்ல 2-3 ஃபிளைட் ஆக்சிடென்ட் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப வரக்கூடிய 10, 11, 12, இப்ப அதாவது இப்ப இருக்க ஜனவரி 10, 11, 12 அதே மாதிரி கிரக இணைவுகள் வருது. அது இப்ப நடந்த மாதிரி பிளைட் ஆக்சிடென்டா இருக்கலாம், ட்ரெயின் ஆக்சிடென்டா இருக்கலாம், டிசாஸ்டர் வெள்ளமா இருக்கலாம். அது நீர்னாலயா, நெருப்புனாலயா, இல்ல காற்றுனாலயா, பஞ்சபூதங்கள்ல ஏதோ நிச்சயம். ஆனா குறிப்பிட்ட அந்த தேதி தான். நான் இந்த வருஷத்துல 2025 நடக்கும்னு சொல்லல, 10, 11, 12 நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல இப்ப சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு அமைப்பு இருக்கு, காம்பினேஷன் இருக்கு. வரக்கூடிய 10, 11, 12 3 நாளைக்குள்ளதான், ஜனவரியில தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்ப இந்த செவ்வாய் சனி ராகு கேது காம்பினேஷன் இருக்கனால நடப்பது 195% வாய்ப்பு நிறைய. இதே இணைவுல இப்ப சுனாமி 2004 வந்ததுன்னு நினைக்கிறேன். சுனாமி 26/12/2004 வந்தது. 2004 அப்ப இந்த அமைப்புகள் இருந்தது. அது சொல்லல, டிசாஸ்டர் எது எனிவன் ஒன்னு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோ, ஒரே இடத்துல பல மக்கள் ஒரே இடத்துல இழப்பு, ஒரு கூட்டு மரணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த கிரகங்கள். ட்ரெயினோ பிளைட்டோ கூட்டு ஒரு வெள்ளத்தினாலேயோ நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இதுவாகவும் இருக்கு. ராஜயோகத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே அளவு இழப்புகளையும் இண்டிகேட் பண்ணுதுங்கிறத சொல்றீங்க. இப்போ உங்க ஆய்வுலயே நீங்க எடுத்துக்கிட்டது பூராவுமே அரசியல்ல வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி செவ்வாயினுடைய காம்பினேஷனை பத்தி எடுத்திருக்கீங்க. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. இதற்கு நேரம் தான் எங்களால கொடுக்க இயலவில்லை.
நிறைய விஷயங்களை நீங்க உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நம்ம முதல்ல ஆரம்பிச்சது மாதிரி விஜயினுடைய ஜாதகத்துல சூரியன் சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் இருக்கு. அவரோட கட்சியினுடைய பேர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கார். அதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணார்னா அவருமே ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி ஆதித்யநாத் ஜாதகத்திலேயும் யோகி ஆதித்யநாத் ஜாதகத்திலையும் 2 முறை அவர் எம்பியா இருந்தவர், 4 முறை எம்பியாக இருந்து 2 முறை சிஎம் ஆனவர். இப்ப அவருக்குமே இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கு, அடுத்த பிரதம மந்திரி யோகி ஆதித்யநாத்தா இருக்கலாமா அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய ஜோதிட கணிப்பு பிரகாரமும் இருவரும், ஒருவர் பிரைம் மினிஸ்டராகவும் ஒருவர் முதல்வராகவும் நம்மளுடைய பக்தி யோகம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.